السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا لقيتم فئة فاثبتوا واذكروا الله كثيرا لعلكم تفلحون. صدق الله العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: الاسم الأعلم الذي إذا دعي به أجاب وإذا سئل به أعطى، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் ஈருலக தலைவர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்மின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கெல்லாம் தெரியும், சில தினங்களுக்கு முன்பதாக வக்ஃபு திருத்த சட்ட மசோதா என்பதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் மூலமாக நம்முடைய வக்ஃபு சொத்துக்களை திருடக்கூடிய ஒரு சூழ்ச்சி ஏற்பட்டு அதனுடைய எதிரொலியாக இந்தியா முழுவதும் இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய அல்லாதவர்களும் தொடர்ந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதின் காரணமாக இடைக்கால தடையாக அந்த சட்டம் தடை செய்யப்பட்டிருக்கிறது கொஞ்ச நாளுக்கு. என்றாலும் அந்த தடை என்பது முழுமையாக ஆக வேண்டும், இந்த சட்டம் நிறைவேறக்கூடாது என்பதற்காக வேண்டி இஸ்லாமிய மக்கள் தொடர்ந்து போராட்டங்கள், கண்டனங்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதுபோன்று இஸ்லாமியர்களுக்கு எதிராக அநீதிகள் இழைக்கப்படும் பொழுது, இஸ்லாமியர்களை அடக்கும் பொழுது, அவர்களை நசுக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா தன் திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்டவர்களே, இதா லகீதும் ஃபிஅதன், நீங்கள் ஒரு சமுதாயத்தினரை சந்தித்தால், அதாவது உங்களை நசுக்க வேண்டும், உங்களை அடக்க வேண்டும் என்பதாக உங்களின் மீது அநியாயங்கள் செய்யக்கூடிய அந்த மக்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது ஃபஸ்புது, அவர்களுக்கு எதிராக நீங்கள் நில்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு அநியாயங்கள் செய்யும் பொழுது அவர்களிடத்திலே நீங்கள் நியாயம் கேட்டு நில்லுங்கள். அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை அநியாயங்கள் என்பதாக அவர்களுக்கு சுட்டி காட்டுங்கள். மௌனமாக இருந்து விடாதீர்கள். ஃபஸ்புது, தரிபட்டு இருங்கள். அதோட சேர்த்து அல்லாஹ் தஆலா இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். வெறும் போராட்டத்தோட நீங்க நின்றக்கூடாது, மாறாக ஒதுக்குருவாக அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள்.
வதுகுருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன். அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். வெறும் போராட்டம் என்பதாக போராடி கொண்டு விட்டு அல்லாஹ்வை மறந்து விட்டிருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி என்பது நமக்கு கிடைக்காது. வெற்றியை அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதை கொண்டும் அதோடு சேர்ந்து அதற்கான முயற்சியாக நாம் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை கொண்டும் தான் அல்லாஹ் தஆலா வெற்றியை வைத்திருக்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாட வேண்டும். நமக்கு எதிராக எதிரிகள் சூழ்ச்சி செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே அந்த காரியங்களை நாம் ஒப்படைக்கும் பொழுது நாம் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் அவர்களுக்காக எதிர்த்து நாம் செய்கிறோமோ அதிலே அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வான், நம்மை வெற்றி பெற செய்வான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய திக்ருகளிலேயே மிக உயர்ந்த ஒரு திக்ர் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை உச்சரிப்பது, அல்லாஹ்வினுடைய பெயர்களை உச்சரிப்பது இருக்குகிறது. இது மிக உயர்ந்த திக்ராக இருக்குகிறது. அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை உச்சரித்து விட்டு அவைகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டோம் என்று சொன்னால் நம்முடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு மஜ்லிஸில் இருக்கும் பொழுது ஒரு சஹாபி துஆ செய்கிறார். அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் பல திருநாமங்களை கொண்டு துஆ செய்கிறார். துஆ செய்து முடித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை கொண்டு துஆ செய்தார், அல்லாஹ்வினுடைய அஸ்மாக்களை கொண்டு துஆ செய்தார். அதிலே ஒரு இஸ்மு இருக்கிறது, அதிலே ஒரு திருநாமம் இருக்கிறது. அந்த திருநாமத்தை கொண்டு எந்த துஆ செய்தாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். அதையும் சொல்லி அவர் துஆ செஞ்சிட்டாரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு அல்லாஹ்வினுடைய திருநாமங்களில் அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் ஒரு திருநாமத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த திருநாமத்தை கொண்டு யார் என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அங்கீகரித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல சொன்னபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க, யா ரசூலல்லாஹ், அது என்ன இஸ்மு, அதை எனக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் கற்றுக்கிடுவேன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இல்லை நான் அதை கற்றுக் கொடுக்க மாட்டேன். திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து அவங்க போய் ஒரு ஓரமாக உட்காந்துட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து மீண்டும் நபி அவர்களிடத்துல வந்தாங்க. நபி அவர்களுடைய நெத்தியில முத்தம் விட்டாங்க. அவங்களுடைய தாடியை தடவி கொடுத்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அன்பான முறையில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அந்த விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்பதா. நபி சொன்னாங்க, இல்லைம்மா, அது உனக்கு தேவையில்லாதது, அதை நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன். நான் கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நீ என்ன துஆ செஞ்சாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்குவான். நீ அதை வச்சு துன்யாவுக்காக வேண்டி துஆ செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னால் அதையும் ஏற்றுக்குவான். நீ எப்பயாச்சும் துன்யாவுக்காக வேண்டி துஆ செஞ்சிருவ. உதாரணமாக உன்னை யாராச்சும் திட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை கொண்டு துஆ செஞ்சுட்ட, அவருக்கு பத்துவா செஞ்சுட்டேன்னா உடனே நிகழ்ந்துடும். யாராச்சும் ஏதாவது செஞ்சுட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை கொண்டு நீ துஆ செஞ்சுட்டீங்கன்னா அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவான். அதனால் துன்யா காரியத்தில் நீ உபயோகித்திருவ என்பதாக பயந்து நான் அதை சொல்லித்தர மாட்டேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஒரு செஞ்சு தொழுதுக்கு அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க. அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் பல திருநாமங்களை சொல்லி துஆ கேட்டுக்கிட்டே இருந்துட்டு துஆ முடிச்சோன்னு நபி சொன்னாங்க, நீ சொன்னீல இத்தனை திருநாமங்கள், அதில் ஒன்று தான் எனக்கு அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
எனவே அல்லாஹு தாலாவினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் இருக்கிறது, அழகிய திருநாமங்கள். அதை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் உதவி தேடும் பொழுதும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் பொழுதும் அல்லாஹு தாலா நமக்கு உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறார். அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்பது வெறும் 99 என்று கேட்டால் இல்லை. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்பது இன்னும் அதிகமாக இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட அல்லாஹ்வினுடைய பெயர்கள் இருக்குது. இருந்தாலும் 99 என்பது இந்த 99 மனப்பாடம் பண்ணணும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுக்கு 1000க்கும் மேற்பட்ட அஸ்மாவுல் ஹுஸ்னா என்பது இருக்குகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை 4 வகையாக பிரித்தாங்க. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செய்யும் பொழுது, அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவலக சம்மைத பிஹி நஃப்ஸக, யா அல்லாஹ் உன்னுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, எதெல்லாம் நீ உனக்குன்னு பேரா வச்சுக்கிட்டியோ அந்த எல்லா அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வச்சும் உன்னிடத்துல நான் துவா கேட்கிறேன் என்பதாக துவா கேட்டாங்க. அடுத்து சொன்னாங்க, அவ் அலிம்தஹு அஹதன் அல்லம்தஹு அஹதன் மின் ஹல்கிக, யா அல்லாஹ் உன்னுடைய அடியாரர்களில் மிகவும் குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மட்டும் உன்னுடைய இஸ்முகளை நீ சொல்லியிருக்கிறீல, உன்னுடைய பெயர் குறிப்பான அந்த பெயரை சொல்லியிருக்கீல, அதை கொண்டு உன்னிடத்திலே துவா செய்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சாங்க. இந்த இஸ்மே ஆலம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பெயர்களில் ஒரு பெயர். அந்த பெயரை உச்சரிச்சுட்டு, உதாரணத்துக்கு அல்லாஹ் என்று சொன்னால் அந்த இஸ்மே ஆலம் என்ன என்பது அல்லாஹ் அறிவிக்கலை. அப்படி அது ஒரு வேளை அல்லாஹ் என்பதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். ஆனால் இதுதான் என்பதாக அல்லாஹு தாலா அந்த இஸ்மே ஆலமை வெளிப்படையாக சொல்லலை. கண்ணியத்திற்குரியவர்களே, சில மக்களுக்கு அல்லாஹு தாலா நமக்கு தெரியாத சில இஸ்முகளையும் அல்லாஹு தாலா கற்றுக் கொடுத்திருக்கிறான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் சில மக்களுக்கு மட்டும் உன்னுடைய இஸ்முகள் அஸ்மாவுல் ஹுஸ்னாலந்து கற்றுக் கொடுத்தீல, அதை கொண்டு அதில் வரக்கத்தின் பொருட்டால் உன்னிடத்துல கேட்கிறேன் என்பதாக சொன்னாங்க. மூணாவதாக சொன்னாங்க, அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபி, உன்னுடைய குர்ஆன்ல எவ்வளோ அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குதோ அதன் பரக்கத்தின் பொருட்டால் உன்னிடத்துல கேட்கிறேன். குர்ஆன்ல எத்தனையோ அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வினுடைய பெயர்கள் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கஃபூர் என்பதாக சொல்லுகிறான், ரஹீம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ரஹ்மான் என்பதாக சொல்லுகிறான். இது மாதிரி குர்ஆன்ல எத்தனையோ பேர் உன்னுடைய பேரை சொல்லியிருக்க, அதன் பரக்கத்தின் பொருட்டால் உன்னிடத்துல கேட்கிறையா அல்லாஹ் என்பதாக சொன்னாங்க. நான்காவதாக சொன்னாங்க, இஸ்தக்ஸர்த பிஹி ஃபி இல்மில் கைபி இந்தக, உனக்கு மட்டும் தெரிந்த அந்த மறைவான ஞானத்துல எதெல்லாம் உன்னுடைய பெயர் இருக்குதோ, உலகத்துல யாருக்குமே தெரியாது, ஆனா அந்த பெயர்கள் எல்லாம் உனக்கு மட்டும் தெரியும், அந்த பெயரின் பரக்கத்தின் பொருட்டால் உன்னிடத்துல நான் துவா செய்யறையா அல்லாஹ் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செஞ்சார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் வெறும் 99 அல்ல, அது அல்லாம இன்னும் நிறையா இருக்குது. என்றாலும் ஹதீஸ்களில் இப்படி வருது, இன்ன லில்லாஹி திஸ்அத வ திஸ்ஈன, அல்லாஹு தாலாவுக்கு 99 இஸ்மன் அஸ்மாவுல் ஹுஸ்னா 99 இருக்குது, 99 பெயர்கள் இருக்குது. மன் அஹ்சாஹா, யார் அதை மனனம் செய்வாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார் என்பதாக புகாரியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பதிவாயிருக்குது. அல்லாஹ்வினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா 1000க்கு மேற்பட்டது இருக்குது. அதில் யார் ஒரு 99 இஸ்முகளை மனப்பாடம் செய்வாரோ, அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனப்பாடம் செய்வாரோ அவர் சுவனம் செல்வார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதுக்கு இன்னொரு வழக்கம் இப்படி சொல்லுவாங்க, யாரெல்லாம் அல்லாஹு தாலா சொர்க்கத்துக்கு போகணும்னு நாடி இருக்கிறானோ, இவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும்னு நாடி இருக்கிறானோ,
அவங்க எல்லாத்தையுமே 99 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனப்பாடம் செய்ய வச்சிருவான். ஏன்னா ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, 99 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை யாரு மனப்பாடம் செய்கிறாரோ அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்துக்கு போறதுக்கு யார் அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சு வச்சிருக்கானோ அவங்க அல்லாஹ் தஆலா அஸ்மாவுல் ஹுஸ்னாவையும் மரணம் செய்ய வைத்திருவான் என்பதாக இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, அல்லாஹ்வினுடைய அழகான பெயர்கள் இருக்குது. அதுல எதை வச்சு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சாலும் கண்டிப்பாக நம்முடைய துவாவை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான். இந்த அல்லாஹ்வினுடைய பெயர்கள்ல ஆக உயர்ந்த பெயர் என்பது அல்லாஹ் தான். அல்லாஹ்வுக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்லக்கூடிய அழகிய பெயர்கள் இங்க எழுதியிருக்குது. இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா தான். அல் மலிக், அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ் சலாம் என்பதாக இருக்குது. இது எல்லாமே அல்லாஹ்வினுடைய பெயர்கள் தான். இதுல எதை வச்சு அல்லாஹ்விடத்துல யா மலிக்கு, யா ரஹ்மானோ, யா ரஹீமோ என்பதாக சொல்லி துவா செஞ்சாலும் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வான். என்றாலும் இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவிலேயே ஆக உயர்ந்த அந்தஸ்து உடையது அல்லாஹ் என்ற வார்த்தை. அதனால தான் எல்லா திக்ரிலையும் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் என்ற வார்த்தையை அல்லாஹ் தஆலா உபயோகித்து இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். வேற எத்தனையோ பெயர்கள் இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையை தான் உபயோகித்திருக்கான். சுபஹான் அல்லாஹ் பாலா சுபஹான ரஹ்மான், சுபஹான ரஹீம் என்பதாக அல்லாஹ் உபயோகிக்கல. காரணம் அல்லாஹ் என்ற வார்த்தை மிகவும் உயர்ந்த வார்த்தை என்பதனால் அல்லாஹ் தஆலா அல்லாஹ் என்ற வார்த்தை எல்லா திக்ருகளையும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். அதே போல அல்லாஹ் என்ற வார்த்தையை இதுவரைக்கும் யாருமே இந்த உலகத்துல வச்சது இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல கூட நானும் நபிதான் என்பதாக ஒரு பொய்யன் முசைலமா இருக்கிறானே அவன் வாதிட்டுக்கிட்டு இருந்தான். நானும் நபிதான், எனக்கும் வஹி வருது என்பதாக. ஆனா அவனுக்கு அவன் ஒரு பேர் வச்சான் ரஹ்மான் என்பதாக. யமாமா, ரஹ்மானுல் யமாமா. இந்த யமாமாவுடைய ரஹ்மானு நான் தான் என்பதாக. அவன் கூட அல்லாஹ் என்பதாக தன்னுடைய பெயரை வைக்கல. ஃபிரௌன் நான் தான் உயர்ந்த ரப்பு என்பதாக மக்களுக்கு மத்தியில சொன்னான். என்றாலும் எந்த மக்களையும் என்னை அல்லாஹ் என்பதாக கூப்பிடுங்க என்று சொல்லவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் என்ற வார்த்தை அவனுக்கு மட்டுமே தகுந்தது. இன்னும் அல்லாஹ்விடத்துல மிக உயர்ந்த வார்த்தை அந்த அல்லாஹ் என்ற வார்த்தை. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு போருக்கு போயிட்டு வழியில ஒரு இடத்துல தங்குறதுக்காக வேண்டி வந்தாங்க. அப்ப மரத்து நிழல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வேண்டி போயிட்டாங்க. சஹாபாக்கள் ஆளுக்கு ஒரு மரத்தை தேடி போயிட்டாங்க. எல்லாம் தூரம் ஆயிட்டாங்க. இப்போ ஒரு எதிரி வந்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாளை அந்த கிளையில தொங்க விட்டுட்டாங்க. நேரா அந்த எதிரி வந்தான். நபியோடைய வாளை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துக்கு முன்னாடி அந்த வாளை நீட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்டான், மை யம்னஉக மின்னி, இப்ப நான் உன்னைய கொலை செய்ய போறேன், இப்ப என்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறது யாரு? என்னுடைய வாளுக்கு பக்கத்துல இருக்க ஒரு வீசுனேன் அப்படின்னு சொன்னா உன்னுடைய தலை போயிடும். இப்ப என்னைய விட்டு உன்னைய காப்பாத்துறது யாரு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்ற வார்த்தையை உபயோகித்தார். அல்லாஹ் என்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகித்த அந்த உடனேயே அவனுடைய உடல்கள் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சது. அந்த எதிரியுடைய உடல்கள் எல்லாம் நடுங்கி வாளை கீழே போட்டுட்டான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வாளை எடுத்துட்டு அவனுடைய கழுத்துல வச்சுட்டு கேட்டாங்க, இப்ப ஏன்ட்ட இருந்து உன்னைய காப்பாத்துறதுக்கு யார் இருக்கா? அப்ப அவன் சொன்னான், உங்களை விட்டா வேற யாரும் இல்லை. ஏன்னா அவன் அல்லாஹ்வை ஏத்துக்காதவன், அவன் காஃபிரா இருந்தான், நபியுடைய எதிரியா இருந்தான். இப்ப அவன் சொன்னான், உங்களை விட்டா என்னை காப்பாத்துறதுக்கு வேற ஆள் இல்லை என்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னைய காப்பாத்துறதும் அல்லாஹ் தான், இந்த இடத்தை விட்டு போயிரு என்பதா. அப்ப அந்த அல்லாஹ் என்ற வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உச்சரித்த உடனேயே அவனுடைய உடலில் ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டது. எனவே அல்லாஹ் என்ற வார்த்தையை அதிகம் அதிகம் நம்முடைய துஆக்கள்ல நாம் உபயோகப்படுத்தும் பொழுது நம்முடைய துஆக்கள் அதிகமாக அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதே போல அல்லாஹ்வினுடைய இஸ்முகள்லேயே இன்னும் பல இஸ்முகள் இருக்குது, பல திருநாமங்கள் இருக்குது. அந்த பெயரை கொண்டு அல்லாஹ் தாலாவை அழைக்கும் பொழுது அல்லாஹ் தாலா உடனடியாக நமக்கு பதில் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். பத்ர் போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 313 சஹாபாக்களோடு இருக்கிறாங்க. எதிரிகள் 1000 பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஜெயிக்கிறதுக்கு எந்த ஒரு முகாலுமே இல்லை, எந்த ஒரு சந்தர்ப்பமுமே இல்லை. என்றாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்த்திருந்தாங்க. சஹாபாக்கள் சிறுபான்மையினராக இருக்கிறாங்க, எதிரிகள் பெரும்பான்மையினராக இருக்கிறாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அநியாயம் செய்யப்பட்டவர்கள், சஹாபாக்கள் அநியாயம் செய்த காபிர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தைரியத்தில் சஹாபாக்களோட காபிர்களை எதிர்த்தாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள். யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா ஹய்யு யா கய்யூம் என்பதாக அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை உச்சரிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. ஓ நித்திய ஜீவனே, யா ஹய்யு யா கய்யூம் நிலையானவனே என்பதாக அல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லிட்டு அதுக்கப்புறம் துஆ செய்கிறாங்க. பிரஹ்மதிக அஸ்தகீஸ், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு உன்னிடத்துல துஆ செய்கிறேன் என்பதாக தொடர்ந்து துஆ செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ்வினுடைய அந்த இஸ்முகளை கொண்டு அந்த திருநாமங்களை கொண்டு துஆ செய்ததின் விளைவாக அல்லாஹ் தாலா அந்த போரில் வெற்றியை கொடுத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் என்பது, அல்லாஹ்வினுடைய பெயர்கள் என்பது மிகவும் வலிமை மிக்கது. நமக்கு மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய உதவிகள் எல்லாத்தையும் கொண்டு வர தகுதியானது அல்லாஹ்வினுடைய பெயர்களாக இருக்குது. சில சஹாபாக்கள் கூட அல்லாஹ்வினுடைய பெயர்களை உச்சரித்து மிகப்பெரிய ஆச்சரியங்கள் எல்லாத்தையுமே நிகழ்த்தி இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அலா இப்னு ஹவ்ரமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவரை 3 விஷயத்துக்காக வேண்டி நான் பிரியப்படுறேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு போரில் நானும் போயிருந்தேன். அந்த போருக்கு தளபதியாக அலா இப்னு ஹவ்ரமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி நபி தோழர் அவரும் வந்திருந்தார். அவரோட நாங்கள் எல்லாம் போனோம். ஒரு பாலைவனத்தில் தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இப்போ நாங்கள் தொழுகணும், தொழுகிறதுக்கு ஒது செய்யணும், ஒது செய்கிறதுக்கு தண்ணி இல்லை. இப்போ என்ன செய்கிறது? குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, ரொம்ப தாகமாக இருக்குது. இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் அந்த அலா இப்னு ஹவ்ரமி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர், அந்த சஹாபி 2 ரக்காயத்து தொழுதாரு. 2 ரக்காயத்து தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாரு. யா ஹலீமு, ஓ சகிப்புத்தன்மை உடையவனே, யா அலீமு, ஓ எல்லா விஷயங்களையும் அறிந்தவனே, யா அலியு உயர்வானவனே, யா அலீமு மகத்தானவனே என்பதாக இந்த 4 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வச்சு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ் எங்களுக்கு தண்ணியை கொடு, யா அல்லாஹ் மழை பொழிய செய்ய என்பதாக இந்த 4 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை வச்சு அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் தாலா உடனடியாக அவர் துஆ செய்யறதுக்கு முன்னாடி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவர் துஆ செய்யறதுக்கு முன்னாடி எந்த ஒரு மேகமே இல்லை, முழுக்க முழுக்க ஒரு வெயிலுடைய சூழ்நிலை தான் இருந்துச்சு. இப்போ அவங்க துஆ செஞ்ச உடனேயே திடீர்னு ஒரு கருமேகம் வானத்தில் வந்துச்சு. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. உடனடியாக அவர் துஆ செஞ்சு முடிச்சு கையை கீழே இறக்குறாரு. அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யும், அந்த இடத்துல மட்டும்தான் மழை பெய்ஞ்சிச்சு என்பதாக சொல்லி இந்த விஷயத்துக்காக அவர் மேலே நான் ரொம்ப பிரியமாக இருந்தேன் என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு அவங்க உது செஞ்சாங்க. அதில் பாத்திரங்கள் எல்லாத்தையுமே நிரப்பிட்டு தொழுதுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. போனதுக்கு பிறகு பாதி தூரத்தில் ஒரு சஹாபி சொல்கிறாரு, என்னுடைய பாத்திரம் ஒன்றை போய் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன்.
நாம தொழுது அந்த இடத்துல ஒரு பாத்திரத்தை விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ போய் எடுத்துட்டு வரேன் என்பதாக சொல்றாரு. அப்ப அனுமதி கொடுக்குறாங்க. அந்த ஒரு சஹாபி வராரு, அந்த பாத்திரத்தை எடுக்கிறதுக்காக வேண்டி அந்த இடத்துல வந்து பார்க்குறாரு. அவ்வளோ நேரம் மழை பெய்ஞ்சிச்சு, சஹாபாக்கள் எல்லாம் ஒது செஞ்சாங்க, அதுல தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி எல்லா விஷயத்தையும் நிரப்பிட்டாங்க. இருந்தாலும் மழை பெய்ததினுடைய எந்த ஒரு அடையாளமே இல்லாம இருந்துச்சு. வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த இடத்துல மழை பெஞ்சிச்சுங்கிற எந்த ஒரு அடையாளமுமே இருந்துச்சு என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவதாக எதுக்காக வேண்டி அவங்க மேல நான் பிரியம் வச்சேன் என்றால், நாங்க எதிரிகளை சந்திக்கிறதுக்காக வேண்டி போய்கிட்டே இருந்த சமயத்துல நடுவுல ஒரு ஆறு குறுக்கிட்டது. மிகப்பெரிய ஒரு ஆறு இருக்கு. நாங்க இங்க நிக்கிறோம், இந்த ஆத்தை தாண்டி தான் அங்க போய் எதிரிகளை நாங்க சந்திக்கணும். இப்ப இந்த இடத்துல எப்படி போறதுங்கிறது எங்களுக்கு தெரியல. இப்போ உடனே அலா இப்னு ஹதரமி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அல்லாஹ்விடத்துல தொழுது துவா செய்றாங்க. அதே 4 அஸ்மாவுல் ஹுஸ்னா வச்சு யா ஹலீமு, யா அலீமு, யா அலியு, யா அதீமு என்பதாக இந்த 4 வார்த்தையை உபயோகிச்சுட்டு, இந்த 4 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை உபயோகிச்சுட்டு அல்லாஹ்விடத்துல துவா செய்றாங்க, யா அல்லாஹ் எங்களுக்கு வழி கொடு என்பதாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தின நேரத்தில் அவங்க அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சோன்னே அசா வச்சு அடிச்சாங்க, பாதை பிளந்துச்சு. ஆனால் சஹாபாக்கள்ல இவங்க துவா செஞ்சதுடைய பரக்கத்தில் அல்லாஹ் தஆலா இப்போ அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கிட்டான். இவங்க இந்த துவாவை செஞ்சுட்டு முழுக்க அல்லாஹ் என்னுடைய துவாவை ஏற்றுக்குவாங்கிற அந்த உறுதியோட சொன்னாங்க எல்லா சஹாபாக்களையும் என் கூட நீங்க வாங்க என்பதாக. உடனே அலா இப்னு ஹதரமி என்ற அந்த சஹாபி, துவா செஞ்ச அந்த சஹாபி அந்த ஆற்றிலேயே அந்த குதிரையை விட்டாங்க. அந்த ஆற்றிலேயே குதிரை ஓடுது அந்த கரையை தாண்டிருச்சு. இதே பார்த்துட்டு எல்லா சஹாபாக்களும் போறாங்க, எல்லா குதிரையும் ஆற்றுல ஓடுது, ஒன்று கூட முங்கலை. எந்த அளவிற்கு அந்த ஆற்றுல ஓடுனுச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய கால் பிளம்புகள் இருக்குல்ல, அது மட்டும்தான் நனைஞ்சிருச்சு. எந்த ஒரு குதிரையுமே உள்ளாக்க போகல. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த 4 அஸ்மாவுல் ஹுஸ்னாவை உச்சரித்து அவங்க துவா செஞ்சதின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி இருக்கிறான் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க. மூன்றாவது விஷயம் சொல்லுவாங்க, நாங்கள் போயிட்டு அந்த போரை முடிச்சுட்டு நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த அலா இப்னு ஹதரமி என்று சொல்லக்கூடிய அவர் இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமேட்டு அவரை குளிப்பாட்டணும், அவரை அடக்கம் செய்யணும். இப்போ அந்த இடத்துல எந்த ஒரு தண்ணியுமே இல்லை. மேலும் அந்த இடம் இருக்குது தோண்டவே முடியாத ஒரு இடமா இருந்துச்சு. எவ்வளோதான் கடப்பாரை வச்சு குத்தினாலும் அதை தோண்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக அது இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் தஆலா அவருடைய பரக்கத்தின் பொருட்டால அந்த இடத்துல மட்டும் மழை பெய்ஞ்சிச்சு. திருப்பி அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் அவர் எந்த அளவிற்கு உயர்ந்தவர் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அந்த இடத்துல மட்டும் மழை பெய்ஞ்சிச்சு. பாத்திரத்தால தண்ணிகள் எல்லாத்தையும் நாங்கள் குடிச்சிட்டு அதை வச்சு அவரை நாங்கள் குளிப்பாட்டிட்டு கஃன் இட்டுட்டு, எந்த இடம் ரொம்ப மோசமாக இருந்துச்சோ அங்கேயும் மழை பெஞ்சிச்சு. அதை நாங்கள் ஈட்டியை வச்சு ரொம்ப லேசாக அந்த குழியை நாங்கள் தோண்டினோம். அதுக்கு பிறகு அவரை நாங்கள் அடக்கம் பண்ணோம். அடக்கம் பண்ணக்கூடிய நேரத்தில் பொதுவாக அரபுகள் பிள்ளை குழி என்பதாக ஒன்று தோண்டுவாங்க. நம்மளுடைய பழக்கத்தில் இருக்க குழி ஒன்று. இன்னொன்று பிள்ளை குழி என்று சொன்னால் ஒரு குழியை தோண்டிட்டு அதுக்குள்ளாக ஒரு குழி தோண்டுவாங்க, சின்னதாக ஒரு பள்ளம் மாதிரி தோண்டுவாங்க. அப்போ அந்த பள்ளத்தை தோண்டக்கூடிய நேரத்தில், அந்த பிள்ளை குழி தோண்டக்கூடிய நேரத்தில் அது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது அப்படியே ஒரு தூரமாக போய்கிட்டே இருக்குது. கண்ணு கட்டி தூரமாக அங்கே ஒரு குகை மாதிரி தெரிஞ்சிச்சு. அது ஃபுல்லாக, அது முழுமையாக, அது பிரகாசத்தால் ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பயே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம், அல்லாஹ்விடத்தில் இவர் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உடையவர் என்பதை நாங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. இதனால அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவரா அவர் இருந்தாரு. இதன் காரணமாக நான் அவரை பிரியப்படுகிறேன் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை உச்சரித்தாங்க அந்த சஹாபாக்கள். மழை வராத இடத்துல, எந்த ஒரு முகாந்தரும் இல்லாத இடத்துல மழை வந்துச்சு.
கடல்ல அவங்க தன்னுடைய வாகனங்களை ஓட்டிக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளை உச்சரித்ததனுடைய பரக்கத்தால இது போன்ற அதிசயங்கள் எல்லாத்தையும் சஹாபாக்கள் நிகழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா இருக்குது, இது மிக உயர்ந்ததாக இருக்குது. எனவே அதை கொண்டு அல்லாஹ்விடத்துல நாம துவா செய்யும் பொழுது நம்முடைய துவாக்களை அல்லாஹ் தாலா கபூல் செய்கிறான். நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றுகிறான். நமக்கு மிகப்பெரிய ஒரு உதவியை அல்லாஹ் தாலா செய்கிறார். எனவே அதன் அடிப்படையில இப்ப தொடர்ந்து வக்ஃபு திருத்த சட்டம் என்பதாக நமக்கு எதிராக ஒரு சட்டத்தை போட்டிருக்காங்க. இப்ப அது இடைக்கால தடையாக ஆகியிருக்கு. இது முழுமையான தடையாக வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாருமே தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதே சமயத்துல அல்லாஹ்வினுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவை கொண்டு அல்லாஹ்விடத்துல திக்ருகளை அதிகமாக நாம செய்யும் பொழுது அல்லாஹ் தாலா மிகப்பெரிய அளவில் நமக்கு வெகு விரைவாக அல்லாஹ்வினுடைய உதவியை அல்லாஹ் தாலா நமக்கு கொடுப்பான். அதன் அடிப்படையில தமிழ் மாநில ஜமாத்துல் உலமா சபை இருக்குது, ஒரு 4 திக்ரை நமக்கு சொல்றாங்க. இந்த 4 திக்ரை அதிகமாக ஓதிக்கிட்டே வாங்க, இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நமக்கு சாதகமான சட்டங்கள் எல்லாம் வரும் என்பதாக அவங்க சொல்றாங்க. முதலாவதாக யா ஜப்பாரு, காரியத்தை சீராக்குபவனே என்ற யா ஜப்பாருங்கிற வார்த்தையை டெய்லி 70 தடவை ஓதிருங்க. அதே மாதிரி யா கஹ்ஹாரு, ஓ அடக்கி ஆளுபவனே என்பதாக அல்லாஹ்வினுடைய அந்த பெயரை யா கஹ்ஹாரு என்பதாக 70 தடவை டெய்லி ஓதிட்டு வாங்க. அதே போல யா முன்தகிமோ, ஓ பழி வாங்குபவனே, அதாவது அல்லாஹ் தாலா யாரையும் பழி வாங்க போறதில்லை. ஒருத்தர் பழி வாங்கணும் அப்படின்னு சொன்னா இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று செஞ்சிருந்தா அப்படின்னு சொன்னாதான் இவன் பழி வாங்குவான். அல்லாஹ்க்கு யாருமே நோவினை கொடுக்க முடியாது. அதாவது யாரெல்லாம் அநியாயம் செய்யப்பட்டவர்களா இருக்கிறார்களோ அவங்களுக்கு சார்பாக பழி வாங்கக்கூடியவன் அல்லாஹ். யா முன்தகிமோ, ஓ பழி வாங்குபவனே என்பதாக யா முன்தகிமு என்ற வார்த்தையை டெய்லி 70 தடவை ஓதும்படி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 4வதாக அல்லாஹ்வினுடைய பெயர்கள்லேயே மிக உன்னதமான உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய பெயரான யா அல்லாஹு, இதுதான் அல்லாஹ்வினுடைய பெயர்கள்லேயே ஆக உயர்ந்த பெயர். யா அல்லாஹு என்ற அந்த வார்த்தையும் 70 தடவை ஓதும்படி நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த 4 வார்த்தையும் கவனமாக மனனம் செய்து தினமும் 70 தடவை ஓதி யாரெல்லாம் நமக்கு எதிரிகளாக இருக்கிறார்களோ, நம்மீத அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களினுடைய அநியாயங்களை முறியடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அவர்களுக்கு தந்து அருள் புரிவானாக. அந்த 4 இருக்கிற ஒரு தடவை சொல்றேன், எல்லாம் கவனமா கவனிச்சுக்கோங்க. யா ஜப்பாரு, யா கஹ்ஹாரு, யா முன்தகிமு, யா அல்லாஹு. இந்த 4 இருக்கிற எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஓதிடுங்க. குறிப்பாக 70 தடவை தினமும் மறக்காம தவறாம ஓதிருங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் வாழக்கூடிய இந்த இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு உண்டாக்கி தருவான். நாம வாழ்றதுக்கு நிம்மதியான வாழ்றதுக்குரிய சாதகத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அவர்களுக்கு தந்து அருள் புரிவான். நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா இந்திய முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. அதே போல உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் நிம்மதியாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி